ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 329 பார்க்க போறோம். எடுத்தது தி அசாசின்ஸ் அட்டாக் தி கிரேட் பேட்டில் ஆன் ஐஸ் பிகின்ஸ்ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. எல்லாரும் நம்ம ஜாலி ராஜர் எங்கேன்ட்டு ஷாக்கா இருப்பாங்க. உசாப்லாம் போச்சேன்ட்டு ஓடுவான். ராபின் ஏற்கனவே ஒரு வியர்ட் ஃபிஷ் வந்ததை நோட் பண்ணிருப்பா இல்லையா? அதை யோசிச்சுட்டு டக்குன்னு ஷிப்போட எஜ்ஜுக்கு போவா. எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்பாங்க. உசாப் அங்க ஏதாவது தெரியுதான்ட்டு இப்பதான் நோட் பண்ணிருப்பான். பட் லைக் ஃபிஷ் தானே நம்மளோட ஜாலி ராஜரை தூக்கிட்டு போகுதுன்பான். ராபின் நினைச்சன்ட்டு அந்த பொண்ணை பத்தி சொல்லுவா. உசாப் அந்த பக்கம் அது திரும்ப அந்த பனிப்பாறைகளுக்கு நடுவுல போறதை பார்த்துட்டு ஐயோ அது திரும்ப போகுதுன்பான். சாஞ்சி போய் ஸ்டீட் பண்ண பாப்பான். நாமி அடே என்ன பண்றேன்பா. ஒன் ஷிப் திரும்பவும் ஃப்ராங்கி என்னடா பண்றேன்பா. சாஞ்சி நம்ம அங்க திரும்ப போறோம்பா. ஃப்ராங்கி இந்த மாதிரி ஜோக்ல எனக்கு பிடிக்காதுன்பா. நாமி கொஞ்சம் பொறுமையா இரு சாஞ்சி. நம்ம க்ரூல வேற இப்ப லூஃபியன் சாப்பர் இல்லேன்பா. உசாப் ஜோரோ உந்தான்பா. நாமி கொஞ்சம் நாவது யோசிச்சு செயல்படுன்பா. ஜோரோ இருக்க அந்த பனிப்பாருங்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஜோரோ அடே நில்றா அடே சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் நில்றான்னு கத்துவான். சாஞ்சி இதை பார்த்துட்டு அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஒரு பைரட்டுக்கு உயிரை விட அவனோட ஜாலி ராஜர் தான் முக்கியம். அதை திருடப்பட்டதை பார்த்துட்டு அப்படியே விட்டா கேவலம்பா. உசாப் ஆனா அதுக்கு முன்னால நம்ம கேப்டனை கண்டுபிடிக்கலாமேங்கிறப்ப சாஞ்சி இது மட்டும் நம்ம கேப்டனுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்னு யோசிங்கன்பான். 2 பேரும் லூஃபி மூக்கு நோண்டி போட்டு எதுக்குமே வேலைக்காகாம இருக்கீங்களாடான்னு சொல்ற போல திங்க் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த பைத்தியக்காரங்கிட்ட மட்டும் பேச்சு வாங்க மாட்டோம்ட்டு ஃபயர்ட் அப் ஆயிருப்பானுங்க. ராங்கி அவ்வளவுதான் நான் கன்வின்ஸ் பண்ணன்பான். ராபின் சிரிப்பா. சாஞ்சி போலாமான்ட்டு முன்னால போறப்ப பனிப்பாறை ஒண்ணு முன்னாடி வந்திருக்கோம். இது என்ன ரொம்ப கடுப்பேத்ததுன்பா. உசாப் திரும்பவுமான்பா. நாம இந்த பனிப்பாறைகளை எது அசைக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால முன்னாடியே போக முடியும் போலன்பா. டக்குன்னு பார்த்தா ஃப்ராங்கி கிட்ட எனக்காக ஒண்ணு செய்யறியான்பா. அவனும் மொழிப்பான். ஆக்கறா அவங்க எங்க போயிட்டாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் உங்களை தேடி வேட்டையாட போறது நானா தான் இருப்பான்ட்டு தேடுவான். ஸ்லாச்சோ எப்பவும் போல ரொமான்ஸ் பண்ணிட்டு எப்படி இந்த ஆர்க்டிக் பாத்துல இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் இன்னும் அவனுங்களை காணமே. ஏதாவது பாறைக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டானுங்களோட்டு பாப்பா. ஸ்லாச்சோ கிஸ் பண்ண வந்தவன் அப்படியே விழுந்திருப்பான். சாஞ்சி சோல்ஜர் டாக் சிஸ்டத்தோட சேனல் 3 ஓபன் பண்ணி விடுவான். பார்த்தா ஷார்க் சப்மர்ஜ் நம்பர் 3 இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃப்ராங்கியன் நாமி கிளம்பி இருப்பாங்க. ஒன்ஸ் கடல் ஆழத்துக்கு போனதும் ஃப்ராங்கியனோட ஷார்க் சப்மர்ஜ் 3 எப்படி இருக்கு நீ இதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டியான்பா. சாஞ்சி கிட்ட நான் பேசுறது கேக்குதான்பா நாமி. ஃப்ராங்கி கண்டுக்காத மாதிரி நடிக்கிறதுக்கு தேங்க்யூன்பா. சாஞ்சி நீ பேசுறது நல்லாவே கேக்குது நாமின்பா. அண்ட் ஏதாவது பாத்தீங்களான்னு போது நாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டைவ் பண்ணணும் போலன்ட்டு ஃப்ராங்கி கிட்ட இன்னும் ஆழத்துக்கு போக சொல்லுவா. ஒரு கட்டத்துல அது என்னடான்ட்டு ஷாக் ஆயிருப்பா. சாஞ்சி என்னாச்சுன்னு கேட்பான். ஃப்ராங்கி ஏதாவது கண்டுபிடிச்சேன்னு கேட்பான். நாமி கொஞ்சம் ஸ்பீட கம்மி பண்ணுன்பா. ஒரு கட்டத்துல அந்த பனிப்பாறையை நகர்த்துறது குட்டி குட்டியா இருக்க அனிமல்ஸ்ங்க அதை கண்டுபிடிச்சிருப்பா. பட் அதுக்கு ரத்த வெறி பிடிச்சமா இந்த பக்கம் திரும்பி பாத்துருக்குங்க. நாமி ஐயோ அதுக்கு நம்மள பாத்துருச்சுன்பா. ஃப்ராங்கி எதுகன்பா. நாமி அதெல்லாம் கேட்காத முதல் வண்டி எடுன்ட்டு அலறுவா. சாஞ்சிக்கலாம் அந்த வாய்ஸை கேட்டதுமே பதறி இருப்பான். ஃப்ராங்கி வரது என்ன இளவடான்பா. நாமி ஃபுல் ஸ்பீட்ல போகணும்பா. ஒன்ஸ் அவங்க ஷிப்புக்கு இந்த பக்கம் கிராஸ் ஆகவும் அந்த அனிமல்ஸ் பனிப்பாறைகள்லாம் மோதி இருக்குங்க. அதனால ஏற்படுற இம்பாக்ட்ல அப்படியே ஷிப்ல இருந்து எல்லாரும் பறந்துருப்பாங்க. ராபின் கை கொடுத்து காப்பாத்தலான்னு பாத்திருப்பா. பட் மிஸ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் இங்க ஏற்பட்ட ரக்கஸ் சவுண்ட கேட்டுட்டு ஆச்சுனா ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த பக்கமா வர ஆரம்பிச்சிருப்பாங்க. சாஞ்சியன் சாப்பர் தனியா செப்பரேட் ஆயிருப்பாங்க. சாஞ்சி எங்கடா வந்து விழுந்து கிடக்குறோம்ட்டு பாக்குறப்ப உசாப் சாஞ்சிக்கு முன்னால இருக்க பெண்குயினை பார்த்துட்டு கியூட் லிட்டில் பெண்குயின் கிட்ட போய் கையை கொடுப்பான். பார்த்தா நறுக்குன்னு கடிச்சு விட்டுரும். உசாப் ஐயோன்ட்டு பின்னால போய் விழுந்திருப்பான். சாஞ்சி இங்க நிறைய இருக்கும் போலன்பா. உசாப் பாக்குறப்ப நிறைய பெண்குயின்ஸ் இங்க இருக்கும். அதுகளோட காலனியாடா இதுன்பா. டக்குன்னு எந்திரிச்சு இப்ப என்ன செய்யன்பா. சாஞ்சி என்ன மாதிரியான கேள்வி இது ஓட வேண்டியதான்ட்டு அந்த பக்கம் ஐஸ் கிரவுண்ட பொழந்திருப்பான். பார்த்தா எல்லாம் மூக்க வச்சு கத்தி மாதிரி சொருக வருங்க. உசாப்ல இது என்ன மாதிரியான பறவைகடான்ட்டு ஓடுவான். இதுக்கப்புறம் லூஃபியை காமிச்சா அவன் ஃபீனிக்ஸ் பைரட்ஸ் கிட்ட ஒரு சின்ன போட்டை வாங்கிட்டு அப்படியே நாங்களே போய் 1000 சனியை கண்டுபிடிச்சுக்கிறோம்பா. ஸ்டான்சன் இந்த இடத்த பத்தி விளக்குவான் சாப்பர் கிட்ட. ஆனா அந்த பென்குயின்ஸை பத்தி சொல்லும் போது வேற லெவல்பான் சாப்பர். ஸ்டான்சன் அதுகளை பயன்படுத்தி தான் ஆச்சும் ஃபேமிலியை சேர்ந்த அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் அவங்களோட இறைய தேர்ந்தெடுத்து இந்த பக்கம் வர வச்சு மொத்தமா காலி பண்ணுவாங்கன்பா. சாப்பர் இது நல்லா இல்லைன்பா. லூஃபி சீக்கிரம் சன்னிக்கு போகணும் வா சாப்பர்ன்பா. அவனும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்புவான். டக்குன்னு கூப்பிடலான்னு பார்த்தா பஸ்ல அவங்கள போக விடு விதையே என்னதான் செய்யறது கடல்ல யாராலையும் அதை மறுக்க முடியாதுலன்பா. ஜீரோ தனியா முன்னால போய் நின்னு பாப்பான். சாப்பரன் லூஃபி பாய் சொல்லிட்டே போவாங்க. ஸ்டான்சன் பசில் கிட்ட பேசலான்னு வரப்ப திடீர்னு மேல பார்த்து ஷாக் ஆயிருப்பான். பசிலும் என்னாச்சுன்னு கேட்பான். பார்த்தா அந்த இடத்துக்கு பிருந்தோ வருவான். யாரோ இங்க செத்துட்டதா சொல்லப்பட்டுச்சு. பார்த்தா உயிரோட இருக்கே. பசில் த ஃபீனிக்ஸ் உன்னை நேருக்கு நேர் வச்சு பார்த்ததுல சந்தோஷன்பா. இதுக்கு முன்னால ஒரு செயின் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா ஜீரோ. அது பசிலோட வெப்பன் தான். தலைவன் வாண்டட் போஸ்டர்லயே அந்த வெப்பனோட தான் நிப்பான். இதுக்கப்புறம் சாஞ்சியை உசாப்ப காட்டுவாங்க. 2 பேரும் ரொம்ப முடியாம
இல்லாம மூச்சு வாங்குவாங்க. சாஞ்சி தப்பிச்சிட்டோன்பா. உசாப் என்ன பறவைகடாதுன்பா. இந்த இடத்துக்கு ஸ்லாட்ச் அண்ட் ஆர்பல் வந்திருப்பாங்க. சாஞ்சி ஆர்பலை பார்த்ததும் சிம் பண்ணுவான். உசாப் இது அந்த கப்பலாச்சேன்பா. ஆர்பல் என்னத்த சொல்ல உங்க ஸ்டூபிடிட்டிய, நான் தான் உங்களால தப்பிக்க முடியாதுன்னு சொன்னேன்லன்பா. சாஞ்சி டக்குன்னு ஆர்பல் கிட்ட போயிட்டு எங்க உன்னை திரும்ப பார்க்காம போயிருவணும்னு வேதனைப்பட்டான். நீ வேற மாதிரின்ட்டு கைக்கு முத்தம் கொடுக்க போவான். ஆர்பல் என் கையை அழுக்கு பண்ணாதேன்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. சாஞ்சி முடிஞ்ச அளவுக்கு அந்த கிக்ஸ் எல்லாம் தடுப்பான். ஒரு கட்டத்துல அவ வைக்கிற ஃபைனல் ப்ளோல உசாப்க்கு சைட்ல இருக்க பனிப்பாறை வரைக்கும் உடையும். உசாப்லாம் மிரண்டிருப்பான். சாஞ்சி உமனா ஹார்டா இருக்குல்ல, அதான் எனக்கு பிடிச்சிருக்குன்பா. ஆர்பல் உன்னோட டேஸ்ட் பாதி டீசென்டா நல்லா தான் இருக்கு, ஆனா இப்போதைக்கு நீங்க யாரும் இங்க இருந்து உயிரோட போறது இல்லைன்பா. இதே இடத்துக்கு ஸ்லாச்சோ வந்துட்டு நீ வேற லெவல் ஹனின்ட்டு முத்தம் கொடுப்பான். சாஞ்சி ஏன்டா ஏன் முஞ்சிக்கு முன்னால வந்துட்டு இவ்வளவு அசிங்கத்தை பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு டீசென்சி இல்லையா, வேற எங்கேயாவது போங்கடான்பா. உசாப் இவங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்பா. இதுக்கப்புறம் பிராங்கியன் நாமி தப்பிச்சு வரதை காட்டுவாங்க. நாமில ஒன்ஸ் பனிப்பாறைக்கு மேல வந்ததும் சப்மர்ஜோட கதவை நீக்கிட்டு வெளியே வந்து காத்த சுவாசிக்கவும் தான் கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்ணுவா. பிராங்கி ஜஸ்ட் மிஸ்லன்பா. திடீர்னு பார்த்தா சைட்ல இருந்து யாரோ பனிக்கட்டியை வச்சு தாக்குற போல இருக்கும். நாமி யாரதுன்ட்டு பேனிக்காவா. பிராங்கி அவனும் கோலைன்பா. ஆக்கரா இறுதியா உங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்து நிப்பான். பிராங்கி யார் ராணின்னு கேட்பான். ஆக்கரா நான் அச்சினோவோட 3வது பையன், என் அன்புக்குரிய அப்பாக்காக உங்களை புடிச்சிட்டு போறேன் கிஃப்டான்பா. நாமி கிஃப்டான்பா. அடே என்னடா வளர்றீங்க போது அவன் ஹாக்கி ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி அடிக்கிற போல இருக்கும். பட் வந்த ஆப்ஜெக்ட் ஐஸ் கட்டியா மாறும். நான் உங்க மேல ஐஸ் கட்டியை பயன்படுத்த போறேன்பா. நாமி பிராங்கின்ட்டு பயப்படுவா. பிராங்கி சிம்பிளா அந்த ஐஸ் கட்டியில உடச்சிட்டு ஏய் தம்பி விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணிருக்கீன்பா. இதுக்கப்புறம் சன்னில இருக்க ராபினை காட்டுவாங்க. அவ உடம்புல இருக்க தூசியில தட்டிட்டு எந்திரிக்கிறப்ப ஷிப்லயே லில்லும் இருப்பா. ராபின் யாருங்க போது லில்லு அவ பேரை சொல்லிட்டு சேர்ந்து விளையாடலாமான்னு கேப்பா. இதுக்கப்புறம் சாப்பரை காட்டுவாங்க. அவன் சன்னி ஓகேவா இருக்குமான்னு கேட்பான். லூஃபி அவங்கள பத்தில எதுக்கு கவலைப்பட்டு இருக்க, ஒரு பிரச்சனையும் வராது விடுன்பான். சாப்பர் ரைட்டு, ஆனா சன்னி எந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல போச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பான். லூஃபி அதெல்லாம் தெரியாதுன்பான். சாப்பர் அப்படின்னா எங்க போய் எதடா தேடுறதுன்பான். திடீர்னு பார்த்தா பனிப்பாறைகள் நகர ஆரம்பிச்சிருக்கோம். சாப்பரன் லூஃபி திணறுவாங்க. இதுக்கப்புறம் பிரிந்தோவை காட்டினா. அவன் நீ என்னடா அவன் பேருக்கேத்த போல பீனிக்ஸ் மாதிரியே திரும்ப வந்து நிக்கிற, உன் டைட்டில் இன்னைக்கு நான் அடிச்சு காலி பண்றேன்ட்டு முன்னால வருவான். ஸ்டான்சன் முன்னால வந்துட்டு இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இவன் சாதாரண க்ரூமேட் தான், ஜஸ்ட் காயம்பட்டு இருக்கு, எங்க கேப்டன் இவன் கிடையாது, அவர் எப்போ செத்துட்டாருன்பான். பிரிந்தோ கழுத்தை பிடிச்சு பயங்கரமா நெருக்கிட்டு ஏண்டா என்ன ஏமாத்த பாக்குறியா, என்ன ஏமாத்திர முடியுமாடான்ட்டு உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறான்ட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சிருப்பான். ஸ்டான்சன் நாளையில சுத்தமா முடியாது, பயங்கரமா இருப்புவான். பிரிந்தோ அவன் மூஞ்சி மேலேயே கால வச்சிருப்பான். பசில் ஸ்டான்சன் கத்துவான். இதே இடத்துக்கு மத்த க்ரூ மெம்பர்ஸும் வந்திருப்பாங்க. ரேசன் பேசில் என்னாச்சுன்னு கேட்பாங்க. ராகவ் பார்த்துட்டு நீ ஓகேவான்னு கேட்பான். பிரிந்தோ பக்கமும் பயந்துருப்பாங்க. பிரிந்தோ ஸ்டான்சன் கிட்ட அந்த பக்கம் வேலைக்கு ஆகாதவன ஒருத்த நிக்கிறான்ல, அவன் தான் உங்க கேப்டனான்னு கேட்பான். ஸ்டான்சன் மூஞ்சியை பயங்கரமா காலால நசுக்குவான். பசில் நடுங்கிட்டே தான் இருப்பான். டிராமடைஸ் ஆன போலவே தான் இருக்கும். விகரோ பாஸ்ட்ல அவனோட உயிர் போகும்னு தெரியும் போதும் கூட பசில் நீ தான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆவேன் இருப்பான் இல்லையா, அந்த விஷயங்களை யோசிச்சுட்டு ஒரு மாதிரி மூச்சு விடவே சிரமப்படுவான். ஜீரோ போயிட்டு அந்த செயின் வெப்பனை கொடுத்துட்டு கேப்டன் இன்னும் என்ன பண்றீங்க, போய் அவனை அடிச்சு காலி பண்ணுங்கன்பான். பிரிந்தோ சிரிச்சுட்டு பார்க்க போனா அந்த பையன் கருப்பாட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான் போலயே, அவன் தலைக்கு 100 மில்லியன் பெரி பவுண்டி இருக்குல்ல, ஆனா நீ உன் தலைக்கு இருக்க பவுண்டிக்கு ஏத்த போல ஆம்பளை இல்ல போல என்பான். ஜீரோ பசில உலுக்கிட்டு கேப்டன் என்ன பண்றீங்க, ஏன் அப்படியே நிக்கிறீங்கன்பான். பிரிந்தோ இங்க இந்த ஸ்ட்ரா ஹேட் கேப்டன் எங்க, அவனை இதே ஷிப்குள்ள தானே எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க, சீக்கிரம் அவன் எங்கன்னு சொல்லுங்கடான்ட்டு ஸ்டான்சன் மூஞ்சியில பயங்கரமா மிதிப்பான். எல்லாரும் ஸ்டான்சன்கும் போது ஜீரோ கேப்டன் ஏன் இப்படி இருக்கீங்க, முதல் போல இருங்கன்ட்டு கதறுவான். பசலாட்ட சாண்ட் கடுப்பாவான். லூஃபியன் ஷாப்பருக்கு அந்த பக்கம் பிரச்சனை இருக்கும் இல்லையா, திரும்ப பார்த்தா ஷிப்லயே வந்து விழுவானுங்க குட்டி போட்டோட. லூஃபி நாங்க திரும்ப வந்தாச்சுன்பா. எல்லாரும் என்னன்ட்டு முழிக்கிறப்ப பிரிந்தோ வந்த ஷிப்பை தடுத்திருப்பான், அதுவும் உடஞ்சிருக்கும். பட் சாப்பர் மோதி தெரிச்சு போய் விழுந்திருப்பான். லூஃபி சேஃபா வந்து லேண்ட் ஆயிட்டு ஆக்சுவலா நாங்க போனது ஒர்க் அவுட் ஆகலின்பான். பீனிக்ஸ் பைரட்ஸ் பார்க்க போனா நீங்க கிளம்பி போயிட்டதால நினைச்சோம், எதுக்கு திரும்பி வந்தீங்கன்பாங்க. சாப்பர் தலையை தேய்ச்சிட்டு எந்திரிச்சவன் ஆக்சுவலா எல்லாம் அந்த பனிப்பாறைகளாலன்பான். லூஃபி அப்புறம் எனக்கு எந்த பக்கம் போறதுன்னு வழியும் தெரியலன்பான். ரோஃப் அதை கிளம்புறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும்பான். ரேஸ் ஆமா இல்லன்பான். பிரிந்தோ அந்த பக்கம் எந்திரிச்சிருப்பான். சாப்பர் பார்த்து லைட்டா பேனிக் ஆயிருப்பான். எந்திரிச்சவன் சிரிச்சுட்டே பார்க்க போனா இன்னைக்கு எனக்கு டே லக்கியா இருக்கும் போலயே, தொக்கா 2 பேரும் என்கிட்ட நல்லா மாட்டீங்கடான்பான். சாப்பர் 3 பேருன்னு சொல்லுன்பான். லூஃபி யார் இவன் கேட்பான். பிரிந்தோ என்ன ஒரு திமிரு, நான் தான் அச்சினோவோட 2வது மகன் பிரிந்தோன்பான். லூஃபி போயிட்டு ஸ்டான்சன் உனக்கு என்னாச்சுன்பான். பிரிந்தோ கடுப்பா இருப்பான் கண்டுக்காம இருக்கானுங்களேன்ட்டு. பிரிந்தோ எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏற்கனவே ஜாலி ராஜாரை தூக்கிட்டாங்கன்பான். லூஃபி கடுப்பா இருப்பான். பிளாக பத்தி என்னடா சொன்னேன்ட்டு. பசில் அப்ப நீங்க தான் எங்க ஜாலி ராஜாரையும் தூக்குனதான்பான். பிரிந்தோ சிரிச்சுட்டே நக்கலா ஸ்ட்ரா ஹேட் போட்டிருக்க அந்த பைரட் பிளாக் தானே, அதெல்லாம் டிஸ்பிளேக்கு இல்லாம எவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு யோசிச்சு பாருன்பான். லூஃபி கடுப்பாகி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அவன் தப்பிச்சு ஓடுவான். கரெக்டா அவங்க டாப்க்கு போவோம். பசில் என்ன ஆக போதும்ட்டு பாப்பான். லூஃபி எங்க கூட சண்டை போடுற நோக்கத்துல வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அவ்வளோ ஈஸியா நான் உன்ன விட மாட்டேன். அப்புறம் எங்க ஜாலி ராஜா எங்கடான்பான். பிரிந்தோ லவ்லி லேண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன், வேணும்னா நீ அங்க போய் எடுத்துக்க, ஆனா அதுக்கு முன்னால நீ என்ன தாண்டணும்பான். லூஃபி லவ்லி லேண்டான்பான். இதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. பார்த்தா அவன் லவ்லி லேண்டுக்கே போயிருப்பான். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அச்சினோ ஃபேமிலி வெர்சஸ் ஸ்ட்ரா ஹேட்ஸ்க்கான ஃபைட் தானே, அந்த ஒரு இன்டென்சிட்டியை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ல ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க அச்சினோ ஃபேமிலி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஸ்ட்ரா ஹேட்ஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, அண்ட் உங்க சப்போர்ட் யாருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா டெஸ்பரேட் பேட்டில்ஸ் ஃபார் த ஸ்ட்ரா ஹேட் crew pinning their pirate souls on the flag ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பான் லூஃபி.
நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.